செய்திகள் தொடர்கின்றன. ஜப்பானில் பலத்த மழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதை அடுத்து ஆயிரக்கணக்கானோர் வீடுகளை காலி செய்து பாதுகாப்பான இடங்களில் தஞ்சம் புகுந்துள்ளனர். ஜப்பான் நாட்டில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்ததால் அந்நாட்டின் பல பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்களில் வெள்ளம் புகுந்துள்ளது. 20,000க்கும் மேற்பட்டோர் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி பாதுகாப்பான இடங்களில் தஞ்சமடைந்துள்ளனர். வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட ஒருவர் என்ன ஆனார் என்று தெரியவில்லை. ஆறுகளில் வெள்ளம் அபாய கட்டத்தை தாண்டி செல்கிறது. பல இடங்களில் மழை காரணமாக நிலச்சரிவும் ஏற்பட்டுள்ளது. இதேபோல சீனாவின் தென்மேற்கு பகுதியான சிச்சுவான் மற்றும் அந்நாட்டின் கிழக்கு பகுதியான அன்குய் ஆகிய மாகாணங்களில் தொடர்ந்து பெய்த அடைமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஆறுகளில் வெள்ளம் கரைபுரண்டு செல்கிறது. நகர பகுதிகளையும் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. வெள்ளப்பெருக்கு காரணமாக தாழ்வான பகுதிகளில் உள்ள கிராம மக்கள் பாதுகாப்பான இடங்களில் குடியமர்த்தப்பட்டு வருகின்றனர். ஜெர்மன் நாட்டில் உள்ள இசைக்குழுவைச் சேர்ந்த 5 இளைஞர்கள் காலி பாட்டில்களை கொண்டு இசையை உருவாக்கி சாதனை புரிகின்றனர். இசைக்குழுவினர் பல்வேறு இசைக்கருவிகளை ஓரிடத்தில் அமைத்த பிறகு பாடலுக்கு ஏற்ப அந்த கருவிகளை இயக்கி இசையை ஒலிக்கச் செய்து ரசிகர்களை மெய்மறக்க செய்வார்கள். ஆனால் ஜெர்மனியில் உள்ள பெர்லின் நகரில் 5 இளைஞர்கள் வித்தியாசமான முறையில் இசையமைத்து சாதனை புரிகின்றனர். இசை கருவிகளுக்கு பதிலாக அவர்கள் காலி சோடா பாட்டில்களை பயன்படுத்துகின்றனர். பாட்டில்களை கையில் உள்ள குச்சியால் தட்டியும் பாட்டிலின் வாய்ப்பகுதியில் ஊதியும் இசை எழுப்பி பார்வையாளர்களை அதிசயிக்க வைக்கின்றனர். பேண்ட் இசையும் சோடா பாட்டில்களிலிருந்து அவர்கள் வரவழைக்கின்றனர். இந்த வினோதமான இசைக்குழுவினர் கடந்த 2003ஆம் ஆண்டு தங்கள் தொழிலை பெர்லின் நகரில் தொடங்கிய போதிலும் அதன் பிறகு சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரியா உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளிலும் சுற்றுப்பயணம் செய்து இந்த வித்தியாசமான இசை நிகழ்ச்சியை நடத்தி வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் நாளை காலை 7 மணிக்கு. வணக்கம்.